தென்காசியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் உதவி மையத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நடைபெறவுள்ள 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் செயல்முறைகள் குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் தென்காசி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம், சார் ஆட்சியர் அலுவலகம், தென்காசி மற்றும் சங்கரன் கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் நிலையான செயல்முறை விளக்க மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் உதவி மையத்தினை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திறந்து வைத்தார். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கமல் கிஷோர் தெரிவித்தார். தென்காசியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் உதவி மையத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நடைபெறவுள்ள 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் செயல்முறைகள் குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் தென்காசி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம், சார் ஆட்சியர் அலுவலகம், தென்காசி மற்றும் சங்கரன் கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் நிலையான செயல்முறை விளக்க மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் உதவி மையத்தினை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திறந்து வைத்தார். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கமல் கிஷோர் தெரிவித்தார்.